வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்ஜி மோதும் போட்டியில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் 11 3 முக்கிய மாற்றம். மீண்டும் வரும் அதிரடி மன்னன் யார் தெரியுமா? அதாவது 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் முக்கிய வேகப்பந்து வீச்சாளராக இருக்கிறார் வங்கதேசத்தைச் சேர்ந்த முஸ்தபிர் ரஹ்மான். இதுவரை 5 போட்டிகளில் ஆடியுள்ள அவர் 10 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இந்த ஆண்டு இதுவரை நடந்த போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய பந்து வீச்சாளர்கள் பட்டியலில் முதல் 5 இடங்களுக்குள் இடம்பெற்றிருக்கிறார். சிஎஸ்கே அணி 6 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்றுள்ள நிலையில் அந்த 4 வெற்றிகளிலும் முஸ்தபிர் ரஹ்மான் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் வங்கதேச கிரிக்கெட் அமைப்பு முஸ்தபிர் ரஹ்மானை ஐபிஎல் தொடரிலிருந்து திரும்ப பெறுவதாக கூறியுள்ளது. வெளிநாட்டு வீரர்கள் அந்த நாட்டு கிரிக்கெட் அமைப்பின் அனுமதி பெற்று ஐபிஎல் தொடரில் பங்கேற்க முடியும். அந்த வகையில் முஸ்தபிர் ரஹ்மானை ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக வங்கதேச அணி ஆட உள்ள நிலையில் அந்த கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க வைக்க இருப்பதாக கூறி வங்கதேச கிரிக்கெட் அமைப்பு திரும்ப அழைத்து உள்ளது. வங்கதேசம் vs ஜிம்பாப்வே அணிகள் மோத உள்ள T20 தொடர் மே 3ஆம் தேதி துவங்க உள்ளது. இந்த நிலையில் தான் ஏப்ரல் 31ஆம் தேதி என்று முஸ்தபிர் ரஹ்மானை திரும்ப அனுப்புமாறு வங்கதேச அமைப்பும் கூறியுள்ளது. அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது விளையாடியுள்ள 6 போட்டிகளில் 4 வெற்றி 2 தோல்வி என நல்ல வலுவான நிலையில் தான் உள்ளது. அடுத்ததாக லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி லக்னோ அணியின் ஹோம் கிரவுண்டில் விளையாட உள்ளது. இந்த போட்டிக்கான பிளேயிங் 11 ஒரு சின்ன மாற்றத்தை சிஎஸ்கே பிளேயிங் 11 கொண்டு வர உள்ளனர். அதில் ரஹேனா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அவர்கள் முதல் விக்கெட்டுக்கு பிறகு களமிறங்க உள்ளார். அதேபோல் டேரில் மிச்சல் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மிச்சல் சாட்னரும் பிளேயிங் 11 இடம்பெற உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, சமீர் ரிஸ்வி, சிவம் தூபே, ரஹானே, ஜடேஜா, மிச்சல் சாட்னர், தல தோனி, சர்துல் தாகூர், தூசர் தேஷ்பாண்டே, முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். இம்பாக்ட் வீரராக பதிரானா அவர்கள் இடம்பெற உள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.